வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்காலப் டிசைன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 இன்ச் விட்த் இருக்கிற மாதிரி நம்ம வந்து காலர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலப் டிசைனுக்கு நம்ம வந்து காலர் கேன்வாஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இது மாதிரி தான் இருக்கும் காலர் கேன்வாஸ், நல்லா திக்காக இருக்கும். எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையான அளவுக்கு நீளம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு வளையல் வச்சு நம்ம இந்த மெட்டீரியல்ல சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு இந்த ஸ்காலப் டிசைன் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டுங்க. அப்பதான் நம்மளுக்கு கரெக்டாக சேம் சைஸ்க்கு வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது இது மாதிரி ஒரு சின்ன சிசர் வச்சு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்படியே ட்ரா பண்ணுறதுக்கு மேலேயே கட் பண்ணி வந்துடலாம். இதே மாதிரியே எல்லா டிசைனையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்காலப்பை வந்து கட் பண்ணிட்டோம் அழகாக இந்த டிசைனை. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியலை எடுத்துங்க. எடுத்துட்டு மெட்டீரியலோட ராங் சைடில் இந்த கேன்வாஸ்லையும் பார்த்தீங்கன்னாலும் ஷைனிங் சைடு இருக்கும். ஷைனிங் சைடு இப்படி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்காலப் டிசைனை வச்சு மெட்டீரியலில் ராங் சைடில் அயன் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொரு மெட்டீரியல் இதே சைஸுக்கு எடுத்துங்க. எடுத்துட்டு இது நல்ல பக்கம் ரைட் சைடு, இந்த மெட்டீரியலும் ரைட் சைடு, ரெண்டும் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ராங் சைடில் இருக்கிற ஸ்கேலப் மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸில் வந்து படாத அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி தான் ஸ்டிச் பண்ணி வரணும். கேன்வாஸில் பட்டுடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்காலப் டிசைன் வந்து அழகாக இருக்காது. படாத அளவுக்கு பொறுமையாக ஸ்டிச் பண்ணி வரணும். நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் மெட்டீரியல் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி மாதிரி இருக்கு. ராங் சைடு மேலே தான் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி வருவோம். இந்த கேன்வாஸில் படக்கூடாது. இதை ஒட்டுன மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுவோம். இந்த டர்னிங்லாம் வரும்போது எல்லாமே நம்ம வந்து நீடில் இன் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீடில் இன் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ஃபுல் இந்த ஸ்காலப் டிசைனுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபுல்லாகவே ஸ்காலப் டிசைனை வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த கேன்வாஸ்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்காலப் டிசைனுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு எல்லாமே இந்த த்ரெட்டில் படாத அளவுக்கு ஒரு சின்ன அப்படியே ஸ்லிட் கொடுத்துருங்க. அப்போதான் அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்தது நம்ம டர்ன் பண்ணிடலாம். இது மாதிரி டர்ன் பண்ணிட்டு ஒரு அயன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு அயன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஸ்காலப் டிசைன் அழகாக
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.